புரியுதா உங்களுக்கு? புரியுதா இல்லையா? எப்படி பார்க்குறாரு? சங்கீதம் 92:12. சங்கீதம் 92. தேங்க்யூ. பேசுங்க. 92:12. நீதிமான் பனையை போல செழித்து. எப்படி நீதிமான் பனையை போல செழித்து. அப்ப ஆண்டவர் உங்களை எப்படி பார்க்கிறாரு? ஆட பேசுங்க. எப்படி பார்க்கிறாரு? பனைமரத்தை போல பார்க்கிறார். பனைமரத்துக்கு என்ன ஸ்பெஷாலிட்டின்னு தெரியுமா? பனைமரத்துக்கு என்ன ஸ்பெஷல் தெரியுமா? சொல்லுங்க. தெரியும்னா ஆமேன், தெரியலன்னா அல்லேலூயா. ஆமேனா அல்லேலூயாவா? சொல்லுங்க. பனைமரத்தில் என்ன ஸ்பெஷல்? எப்படி? வறட்சி காலத்தில் செழிப்பா இருக்கும் ஒன்று. வேற சூப்பர் ஹைட்டா வளரும். அப்புறம் முயலா? பனையை பார்த்தா பைபிள் சொல்லுது அதோட ஸ்பெஷல். ஏன் ஆண்டவர் பனைமரம் நம்மளை சொல்லி இருக்கிறாரு? பலனை கொடுக்கும், அது நிற்கும், வளரும், ஹைட்டா இருக்கும். ரெண்டு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. என்னையா? நல்லா இருக்கு. இன்னொரு பயங்கரமான ஒரு ஸ்பெஷல் இருக்கு. ஒருத்தர் தண்ணீரை சேமிச்சு வைக்கும். அது எல்லா மரமும் சேமிச்சு வைக்கும். அது வெட்டின உடனே கொஞ்சம் நெருங்கிட்டீங்க சிஸ்டர், இன்னும் கொஞ்சம் கிட்ட வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு யாரோ ஒருத்தங்க எல்லாம் என்ன சொன்னாங்க? அம்மாவுக்கு ஒரு கை தட்டுங்க. எல்லா பார்ட்ஸுமே அதுல யூஸ் ஆகும். எல்லாமே அதுல என்ன பண்ணும்? உபயோகப்படும். அது வேறு, அதனுடைய கிளை, அந்த கிளைய கூட பதனின்னு சொல்லி என்ன பண்ணுவான்? ஊத்தி அதை காஞ்சு போனாலும் அதுக்கு ஏற்ற யூத நாட்டில் உள்ள ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா பாபிலோன், எகிப்துல, எருசலேம்ல எல்லாம் நகைக்கு பதிலா பனைமரத்தின் ஓலையை தான் பின்னி கழுத்துல போடுவாங்க. அது போட்டாங்கன்னா அவர்கள் பெரிய வம்சத்தை சேர்ந்தவர்கள் என்று அர்த்தம், செழிப்பானவர்கள் என்று அர்த்தம். அப்போ அதுல என்னன்னா, ஒரு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, அம்மா சொன்னாங்க எல்லாமே பயனுள்ளது. ஆனா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். பனை மரத்துல ஒரு வேஸ்டேஜும் கிடையாது. இன்னும் கூட கம்மியா ஆமேன்னு சொல்லலாம், இன்னும் கூட கம்மியா குறைச்சு சொல்லலாம். ஆண்டவர் இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்றாரு, உன்கிட்ட எந்த வேஸ்டேஜையும் நான் பார்க்கல. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் எனக்கு செயல்படுகிற பனைமரமாய் ஜெபிக்கிற பிள்ளைகள் இருந்தா ஆமேன்னு சொல்லியிருப்பீங்க. செயல்படுகிற பாத்திரமாய், உபயோகப்படுகிற பாத்திரமாய் உன்னை ஆண்டவர் இன்னைக்கு செழிப்பானவராய் பார்க்கிறாருன்னு சொல்றவங்க மட்டும் என்ன ஆண்டவர் உயர்ந்த ஸ்தானத்துல வச்சு பார்க்கிறாரு, என்ன ஆண்டவர் மேன்மையான ஸ்தானத்துல வச்சு பார்க்கிறாரு, என்ன ஆண்டவர் மேன்மையான இடத்துல நிக்க வைக்கிறாரு. ஜோபத்தோட ஆமேன்னு சொல்லணும். மனுஷன் பார்க்கிற மாதிரி அல்ல, கர்த்தர் என்னை வித்தியாசமாய் பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாமே யூஸ் ஆகும். 2 பனை மரத்துல கவனிக்கிறீங்களா? ஒரு ஆமைன்னு சொல்றது பனை மரம் எந்த புயல் அடிச்சாலும் சாயும், பெண்டாகும். ஆனா எந்த புயலும் அடிச்சிட்டு போக முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளா இருந்தேன்னா சில புயல்களை எதிர்த்து கொண்டு தான் போகணும், சில காற்றுகளை எதிர்த்து கொண்டு போகணும்.
அப்பப்போ சில அசைவுகள் வரணும், அப்பப்போ சில நடுக்கம் வரணும். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்கன்னு தெரியுமா? உறுதியாய் வேறு கொண்டு அந்த இடத்தில் அசைக்க முடியும். கர்த்தருடைய பிள்ளைகள் நல்ல ஜெபத்தோடு தலைக்கு மேல கையை தட்டணும். ஒரு 5 ஆமென் சொல்லணும். ஆமே 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 சொல்லுங்க. என்ன கர்த்தர் வேறுண்ட வைக்கிறார், இந்த சபையில் வேறுண்ட வைக்கிறார், என் வீட்டில் வேறுண்ட வைக்கிறார். இனி வந்த சில பிரச்சனைகள்ல ஆண்டவரை பகைக்காம, போதகர்களை பகைக்காம, சபையை பகைக்காம, விசுவாசத்தை பகைக்காம வேறு கொள்ளுகிற அபிஷேகத்தை இந்த மாலை வேளையில கர்த்தர் உனக்கு நேராய் ஊற்றுகிறார். வேறு கொள்ளுகிற அபிஷேகம். இத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? சொல்லுங்க. நான் அசைக்கப்படுவேன், ஆனா பிடுங்கி போட முடியாது. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. என்ன பிடுங்கி போட முடியாது. கர்த்தர் என்னை உறுதியாய் நிற்க வைக்கிறார். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க, ஹல்லேலூயான்னு சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளைகள், நீ பனைமரத்தை போல வலிமையாய், உறுதியாய், செழிப்பாய், எந்த பகுதியும் உனக்கு செயலிழக்காம போகக்கூடாது. கையை உயர்த்துங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் உச்சந்தலை முதல் என் உள்ளங்கால் வரைக்கும் ஒரு பகுதி கூட, ஒரு அவயவம் கூட உமக்காய் இயங்காம இருக்கக்கூடாது, உமக்காய் செயல்படாம இருக்கக்கூடாது. என் தலை உமக்காய் செயல்படணும், என் கண்கள் உமக்காய் செயல்படணும், என் மூக்கு உமக்காய் செயல்படணும், என் காது உமக்காய் செயல்படணும், என் நாவு உமக்காய் செயல்படணும், என் இருதயம் உமக்காய் துடிக்கணும். ஆண்டவரே, என் கால்கள் உமக்காக ஓடணும், என் கைகள் உமக்காக உயர்த்தணும், என் கைகள் உமக்காக உழைக்கணும். ஆண்டவரே, உமக்கு உயர்த்துற என்னுடைய கை எவங்கிட்டையும் கை ஏந்தக்கூடாது. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. உமக்கு தட்டுற கை எவனிடத்திலையும் காசு எதிர்பார்த்து போகக்கூடாது. உமக்கு நிக்கிற கால், உமக்காக ஓடுகிற கால் எந்த அதிகாரம் பெற்றவனிடத்திலையும் போய் அதை செய் இதை செய் என்று பணிந்து குடியக்கூடாது. கர்த்தர் என் வலப்பக்கத்தில் இருப்பதால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2, ஆண்டவர் உங்களை எப்படி பார்க்கிறார்னா, நீதிமொழிகள் 28:1. நீதிமொழிகள் 28. ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ, பேசுங்க, சிங்கத்தை போல. முதல்ல நீதிமான் எப்படி இருக்கிறான்? பனைய போல. 2வது, எவ்வளோ என் ஆண்டவர் பாருங்க, எவ்வளோ ஞானம் நிறைந்த கர்த்தர்ல. சொல்லுங்க. நீதிமான் சிங்கத்தை, காட்டுல பெரிய விலங்கு எது கொண்டு போய் வைக்க? சிங்கமா? அப்பா, ஒரு வசனம் சொன்னா அதேதான். காட்டுல பெரிய விலங்கு யானை. என்னதான் அது பெரிய விலங்கா இருந்தாலும் சிங்கம் நடந்து வந்தா, சிங்கத்தினுடைய தன்மை என்ன தெரியுமா? சொல்லுங்க. சிங்கத்தினுடைய தன்மை சொல்லுங்க. ஏன் சாப்பிட்ட ஜீரணமாலையா? கேஸ் ட்ரபிளா? ஏன் ஒரு மாதிரி பயப்படாம பேசுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. நானும் அப்படிதான் பேசுவேன். சிங்கத்தினுடைய தன்மை என்னது? ஆளுமை. சூப்பர். உருமும், கஜிக்குங்க. சிங்கம் உருமுமா? புலிதான் உருமும். சிங்கம் என்ன பண்ணும்? சிங்கம் உழைக்கும் சொல்ல போனீங்க, அது வரைக்கும் நல்லது. சிங்கம் வேலை செய்யாதா?
அது நல்ல ஒரு தன்மை. சிங்கம் கரெக்ட், அது ஒரு தன்மை தான். 20 நாள் சும்மா படுத்திருந்தாலும், சோறு திங்காம படுத்திருந்தாலும், வேட்டையாடாம படுத்திருந்தாலும் 21 நாள் பலத்தோட எழும்பும். இன்னைக்கு அதை முடிக்கிறன்னா அதை முடிச்சு காட்டும். 30 நாள் பசியில் இருந்ததை காட்டாது, 30 நாள் தண்ணி இல்லாததை காட்டாது. ஒரு முடிவை எடுத்தா செய்து முடிக்கும், பயம் இல்லாம. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னை பயப்படுத்திட்டு ஒரு முடிவு எடுக்க முடியாம திணறிட்டு இருக்க பாரு. கர்த்தர் சொல்லுகிறார், நீ சிங்கத்தை போலவன். உன் ஜெபம் சிங்கத்தை போல இருக்கணும், உன் ஆராதனை சிங்கத்தை போல இருக்கணும், உன் வேத வாசிப்பு சிங்கத்தை போல இருக்கணும். இன்னும் கூட ஒரு ஆமேன் கூட உங்களுக்கு சிங்கத்தை மாதிரி வரமாட்டேங்குது. இதில் எப்படி போய் சிங்கத்தை மாதிரி நீங்க எச்சிக்க போறீங்க? சிங்கம், இன்னொன்னு சொல்றேன் உங்களுக்கு தெரியாது, சிங்கம் இயற்கையாவே ராஜா. உங்ககிட்ட எப்படி ஆமேன்னு சொல்றீங்க? அது போய் நான் யானை கிட்ட போய் நான் தான் ராஜான்னு சொல்ல வேண்டாம். எலிகிட்ட போய் ஏய் ராஜா வர உனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல வேண்டாம். அது நடந்து வந்தாலே எல்லாத்துக்கும் தெரியும், இவன் தான் இந்த காட்டுக்கு ராஜா. அது எந்த சிங்கமா இருக்கட்டும், அவன் நடந்து வந்து, இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, எதெல்லாம் உன்னை மடைச்சு அடக்கி வச்சிருக்கோ, ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு அதை மீறி எழும்புகிற பலத்தையும் வல்லமையையும் இந்த மாலை. இப்படியெல்லாம் சோகமா உட்கார்ந்துருந்தா வேலைக்கே அவ நல்லா அரை நிமிஷம் வல்லமையா கை தட்டணும். இதுவரைக்கும் தட்டாத மாதிரி கை தட்டணும். நல்ல கையை அசைச்சு நல்ல கையை உயர்த்துங்க, நல்ல கை அசைங்க பார்ப்போம். நல்ல 2 கையும் தூக்கணும், நல்லா அசைங்க. சொல்லுங்க இயேசுவேன்னு சொல்லுங்க. இயேசுவே, என்ன இவ்வளவு மேன்மையா பாக்குறீங்களே, சொல்லுங்க உமக்கு நன்றி. நான் கூட என்ன இப்படி எல்லாம் யோசிச்சதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க உங்களை போய் கண்ணாடியில பார்த்து சிங்கத்தை மாதிரி நின்று பார்த்துருக்கீங்களா? ஆமா, என்ன போய் அசிங்கம்ட்டாங்கன்னு தான் சொல்லுவீங்க. இந்த முகத்தையா கண்ணாடியில எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமை? உன்னை ஆண்டு இருப்பாரு, நீ கூட உங்களை இப்படி பார்த்துருக்க மாட்டீங்க. ஆண்டு சொல்ற, உன்னா நீ பார்க்கறது இல்ல, உன்னை காட்டில் அதிகமா பார்க்கிறேன். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க, ஆமென்னு சொல்லுங்க. தங்களுடைய காரியத்தில் கவனமாயிருப்பார்கள். எப்படி? தங்களுடைய காரியங்கள். இன்னைக்கு நீங்க உங்க காரியத்தில் எப்படி இருக்கிறீங்க? அவங்க தட்டினா நான் தட்டுவேன், அவங்க கை உயர்த்தினா நான் உயர்த்துவேன், அவங்க சபைக்கு போனா நான் சபைக்கு போவேன், அவங்க உட்கார்ந்துட்டாங்கன்னா நானும். உங்களுக்கு காய்ச்சல் வந்தா அங்க மருந்து போட்டுடலாம், போ. உங்களுக்கு அடிபட்டா அங்க காயத்தா. உங்க வேதனை உங்களுக்கு தான் தெரியும், உன் பாடு உனக்கு தான் தெரியும். உங்க காரியத்துல நீ ஜெபிச்சனா நன்மை நடக்கும், நீ துதிச்சனா அற்புதம் நடக்கும், நீ உபவாசம் பண்ணினா அற்புதம் நடக்கும். சிலர் ஜெபம் பண்றதை பார்த்துருக்கீங்களா? ஆண்டவரே நீங்க செய்தா நான் செய்யறேன். ஜெபம். நீங்க எனக்கு நல்ல வேலை கொடுத்தா நான் சபைக்கு போவேன். ஏதோ இட்லி வாங்கினா சட்னி ஃப்ரீங்கிற மாதிரி. எப்படி? இட்லி வாங்கினா சட்னி எங்காச்சும் காசு கேட்டு பார்த்துருக்கீங்களா? இட்லிக்கு மட்டும்தான். சில இருப்பான் வாங்குறது 2 இட்லி, சாம்பார் மட்டும் லிட்டர் கணக்கில் வாங்குவாங்க, பார்த்துருக்கீங்களா? சார் சாம்பார், சார் சாம்பார், சார் சாம்பார், வாங்குறது 2 இட்லி. அதனால சில கடையெல்லாம் பாருங்க, சாம்பார் திடீர்னு ரசம் மாதிரி மாறிடும். ஏன்னா இவனுக்கு ஓசியில சாம்பார் கிடைக்குதுன்ட்டு அள்ளி விடுவானுங்க நம்ம ஆளுங்க. ஒருத்தர் இருந்தாங்க சர்ச்சில், இட்லியா இருந்தாலும் சரி தோசையா இருந்தாலும் சரி, சார் ஊற வச்சு தான் சாப்பிடுவாரு. ஏன்னா 10 நாள் தோசை துவைக்காம இருக்கு. உங்ககிட்ட போய் ஜோக்க சொல்றேன் பார், நல்லா இருக்குது கதை. என்னடா பண்றேன்னு கேட்பேன். நல்லா ஊத்திடுவோம் சாம்பாரை. என்னடா கொஞ்சம் ஊற வச்சு சாப்பிட்டாங்க அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும் அப்படின்வான். டேய், சில இன்னொருத்தர் இருக்கான், இட்லியை வச்சே பிரிட்ஜ் கட்டிட்டு இருப்பான். என்னடா வளைஞ்சு ஓடிருனா. நல்ல காலம். இட்லி வாங்கினா ஆமா சாம்பார் ஃப்ரீ, சட்னி ஃப்ரீ.
ஆண்டவரை நீங்க அப்படி எண்ணக்கூடாது. ஆண்டவரே, குழந்தை கொடுத்தா சபைக்கு போறேன், வேலை கொடுத்தா உண்மை ஆராதிப்பேன், நல்ல கல்யாணம் செஞ்சு வச்சா உண்மை, அது கிடையாது. நீங்க ஆண்டவருக்கு அதெல்லாம் போடக்கூடாது. எது தெரியுமா உண்மையான ஆராதனை? எது தெரியுமா உண்மையான ஜெபம்? எது தெரியுமா உண்மையான கர்த்தரை தேடுறது? நான் ஆராதிச்சா கர்த்தர் எனக்கு செய்வார். நான் ஜெபிச்சா என் வீட்டுல கல்யாணம் நடக்கும். நான் சபைக்கு போனா எனக்கு இயேசு குழந்தை தருவார். அவர் தந்த அதில்ல, நான் செஞ்சா அவர் எனக்கு செய்வார். கர்த்தரை தேடுகிறவருக்கு ஒரு நன்மையோ. ஹல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கு ஆவியான. கைகளை உயர்த்தி சொல்லுவோம், அன்பரே சுராஜனுக்கு ஆவியான தேவனுக்கு அன்பு நேசரே உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்து என்னையே ஆதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே. ஓ ஆராதனை துதி அப்பா. கை உயர்த்தி சொல்லுவோம், ஆராதனை 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 அன்பரே சுரா. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. மூணாவது, ஆண்டவங்க எப்படி பார்க்கிறாருன்னா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கேட்கல, மறுபடியும் கேட்கல, புதுபலனை அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார். மூணாவது ஆண்டவன் எப்படி பார்க்கிறாரு? பேசுங்க பேசுங்க. கழுகு போல. கழுகுடைய சாராம்சம் என்ன? மேலே பறக்கும், வீட்டுக்குள்ளேயே பறக்கும், உயரமாக பறக்கும். அது எல்லாம் சின்ன குழந்தையே சொல்லும் கழுகுனா வேலை தான் பறக்கும்னு. உண்மையான பார்வையா? கூர்மையான அதான் நம்ம கிட்ட அதெல்லாம் இல்லை. சூப்பர். 3.5 கிலோமீட்டர்ல ஒரு இறை இருந்தாலும் மேல இருந்து பார்த்தா கரெக்டா போய் தூக்கக்கூடிய தன்மை கழுகுக்கு இருக்கு. அப்போ அது என்ன அர்த்தம்னா, அந்த 3 கிலோமீட்டருக்கு
அது போகிற வரைக்கும் 1000 வாட்டி யோசிக்கும், 100 வாட்டி காத்திருக்கும், 100 வாட்டி அதனுடைய அசைவுகளை பார்க்கும், 100 வாட்டி அது என்ன செய்துன்னு பார்க்கும். காத்திருந்து போய் தூக்கும். ஜெபிக்கிற பிள்ளைகள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நம்புறேன். நீ ஜெபிக்கிற காரியம் தூரத்தில் இருந்தாலும், நீங்க ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்க காரியம் தூரத்தில் இருந்தாலும், கழுகுகளை போல பலனடைகிற பிள்ளைகள், அது எனக்கு தான் கர்த்தர் வைத்திருக்கிறா. நான் எங்க ஆடினாலும், நான் எங்க ஓடினாலும் அந்த காரியம் என்ன சேர்ந்து தான் வரும், எனக்கு சார்ந்து தான் வரும். கர்த்தர் அது எனக்கு தான் வைத்திருக்கிறா. நான் காத்திருந்து நன்மையை பெற்றுக்கொள்வேன்னு நம்புறவங்க தலைக்கு மேல கையை நல்ல 1/2 நிமிஷம் தட்டி சொல்லு, ஒரு புது பலன், ஒரு புது கிருபை, ஒரு புது ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கழுகுக்கு இன்னொரு தன்மை என்னன்னா, பிரசன்ட்ல இப்போ இருக்கிற தற்காலிகமா இருக்கிற சூழ்நிலையை வச்சு எதிர்காலத்துக்காக காத்திருக்கும். போங்க, உங்ககிட்ட சொல்றேன், இப்படி போய் உட்கார்ந்து இருக்கிறீங்களே, ஆமா, அல்லேலூயாவா. எப்படி இப்போ இருக்கிற சூழ்நிலையை வச்சுட்டு எதிர்காலத்திற்காய் காத்திருக்குமா? அப்படின்னா என்னன்னா, இப்போ இருக்கிற சூழ்நிலை அதுக்கு ஹேண்டில் பண்ண தெரியும், எதிர்காலத்திற்காய் காத்திருக்கிறதுக்கும். சொல்லுங்க, சொல்லுங்க. நீங்க இப்போ இருக்கிற சூழ்நிலையிலும் கவனமா இருக்கணும், வரப்போற சூழ்நிலைக்கும் ஆயத்தமா இருக்கணும். இன்னைக்கு நீங்க ஒரு வார்த்தை சொன்னா அது அப்படியே கர்த்தர் செய்வார். இன்னைக்கு கையை உயர்த்துங்க, சொல்லுங்க, ஆண்டவரே, இதுவரைக்கும் நடந்தது எல்லாம் நன்மைக்கு, இனிமேல் நடக்க போறதும் எனக்கு நன்மைக்கு. நான் நம்புறேன், இயேசு செய்வார். ஜி மேஜர். ஹல்லேலூயா. ஒரு பாட்டை கையை தட்டி பாடி அப்புறம் நம்ம ஆராதிக்க போகிறோம். எங்களோட சேர்ந்து ஒரு பழைய பாட்டு பாடலாமா? ஐயோ, நல்லா கையெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீ ஆக்கிக்கோங்க. எல்லாம் பெண்ணு பைபிள்லாம் கொஞ்சம் மடியிலையோ இல்லை சேர்லையோ வைங்க. ஆமா, நல்லா கை தட்ட போறோம், சரியா? ஆமா, பக்கத்துல வேண்டு சொல்லிருங்க, அம்மா பாருங்க, அம்மா ஐயா கை தட்டும் போது தப்பி தவறி உங்க மேல கை பட்டுருச்சுன்னா பயப்படாம சொல்லுங்க, கை பட்டுருச்சுன்னா கோச்சுக்கோங்க. ஏன்னா நான் உங்களை பார்க்க வரல, நான் இயேசுவை பார்க்க வந்திருக்கிறேன், இயேசு ஆராதிக்க வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. பாடுங்க, நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன். நல்லா நல்லா கை. நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடக்க போவதெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே. தலைக்கு மேல கைதட்டி சொல்லு, தலைக்கு மேல, தலைக்கு மேல, கை இல்லையா? நல்லா சொல்லு, நன்றி நன்றி எல்லாம் நன்றி சபா. ஓ எல்லாம், ஓ எனக்கு நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நன்றி சொல்லி நடக்க போவதெல்லாம். ஆமா ஆமா, தீமைகளை நன்மையாக மாற்றினி, துன்பங்களை இன்பமாக மாற்றினி. எனக்குதான்
நான் நம்புறேன். நடந்ததெல்லாம் பாடுங்க. நன்மைக்கே நன்மைக்கே நடக்க நம்புறீங்களா? நன்றி சொல்லி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. உன்னதமான உரை பாடு 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 பாடு. எனக்கு அடைக்கலமா ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டார். ஆதாயமாக்கி கொண்டார். உந்தன் கூடாரத்தை அணுகாது எனக்கு ஒரு நாளும் நேரிடாது. எனக்கு ஆட்டுக்குட்டி ரத்தத்தினா சாத்தம் அல்ல பாடணும். சிங்கத்தை போல பாடு. ஆட்டுக்குட்டி ஆவியுண்டு வசனம் உண்டு அன்றாட வெற்றி உண்டு. தலைக்கு மேல ரெடியா இருக்கிறீங்களா? அன்றாட வெற்றி உண்டு. கையை அசைச்சு ரெண்டு கையை உயர்த்தி அசைங்க. இப்படி சொல்லுங்க. ஆமென் அல்லேலூயா. கை உயர்த்தி ஆமென் அல்லேலூயா. Thank you. ஆமென் அல்லேலூயா. ஓ ஆமென் அல்லேலூயா. சத்தமா ஆமென் அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. நல்லா கையை தட்டி ஐயா எப்படியான பலமா கையை தட்டி சொல்லுங்க. ஒரு 3 ஆமென் ஆமென் ஆமென். தற்காலத்திலிருந்து எதிர்காலத்தில் கவனமாயிருக்கும் கழுகு. 3 கழுகு எப்பவுமே தனியாதான் பறக்கும். ஐயோ இதுக்கு ஆமென் சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும். ஏன் அப்பப்போ 4 பேர்த்த ஃபோன் பண்ணி கூட்டு சேர்த்துக்கிறீங்களோ? நீ வரியா? 14 மணி நேரம் ஜபத்துக்கு வரியா? நீ வந்தா நான் வரேன். அவ நரகத்துக்கு போனா நீ நரகத்துக்கு போவீங்களா? நீ வரியா? ஓகே நான் வரேன். இன்னைக்கு உங்களை பார்த்து ஒரு பிரத்யேகமா ஒரு காரியத்தை சொல்லித்தரேன். கர்த்தரை தேடுகிற பிள்ளையா இருந்தா, கர்த்தரை துதிக்கிற பிள்ளையா இருந்தா, கர்த்தருக்காக நிக்கிற பிள்ளையா இருந்தா நீ தனியா தான் நிக்கணும். ஹல்லேலூயா சொல்லுங்க. என்ன என்கிட்ட ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், என்ன சுத்தி எப்போதுமே ஒரு 10-15 பேர் எப்பவுமே கூட இருப்பாங்க. எப்பவுமே
கார்ல சாப்பிட போனா 7 பேர் 8 பேர். சும்மா ஒரு இடத்துல காஃபி குடிக்க போனா சாதாரணமா பில் 1000 ரூபாய்க்கு மேலதான் வரும். 8 பேர் இனோவா ஸ்கார்பியோ கார் 2 கார்லயும் கூட்டு போவேன். ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், நத்தானியேல் ஒரு நாள் வரும், உன் மேல நான் கனமான ஊழியம் வச்சிருக்க, நீ நினைச்சிருக்கிற ஏதோ கூட்டம் சேர்த்து இவங்களுக்கு எல்லாம் சோறு வாங்கி கொடுத்துட்டு இவங்க உன் கூட ஜால்ரா தட்டிட்டு போறதுன்னு சொல்லி நினைச்சிருக்க. ஒரு நாள் வரும், உன்கிட்ட இப்ப சிரிச்சு பேசுறவங்க நாளைக்கு பேச போறது கிடையாது. இப்ப இருக்கிறவன் இப்ப உனக்கு கை தட்டினவன் நாளைக்கு கை தட்ட போறது கிடையாது. இப்ப உனக்கு ஜால்ரா சொன்னவன் உனக்கு ஜால்ரா தட்ட போறது கிடையாது. நீ ஒரு நாள் தனியாதான் நிக்கணும். அது நடந்துச்சு. எங்கெல்லாம் கூட்டமா போய் சாப்பிட்டோம் அங்க தனியால உட்காந்து சாப்பிட்டேன். எங்கெல்லாம் கூட்டமா போய் டீ குடிச்சோமோ அங்கெல்லாம் தனியா போய் டீ குடிச்சேன். எந்த சாய்பாபா காலனியில போய் ஐபேக்கோங்கிற ஐஸ்கிரீம்ல மாசம் அவங்கள கூட்டிட்டு போய் முழு வச்சதுக்கு போகும்போது ஐஸ்கிரீம் சாப்பிட்டனும் அங்க எம் பாப்பாவை கூட்டிட்டு போய் தனியா சாப்பிட்ட நாள் பார்த்தேன். பாண்டர் சொன்னாரு, எது நல்லா இருக்கு உனக்கு அப்படின்னு கேட்டாரு. ஆண்டவரே இதுதான் நல்லா இருக்கு ஆண்டவரே. ஏன்பா பில்லு கம்மியா வந்துச்சா அப்படின்னு கேட்டாரு. இல்ல ஆண்டவரே நீங்க வந்தீங்க. ஹalleluya 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 ஹalleluya. உங்களோட எவன் இருக்கிறானோ இல்லையோ, எவன் இருக்கிறானோ இல்லையோ, இயேசு மட்டும் இல்லைன்னா எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? சொல்லுங்க, ஆண்டவரே என்கிட்ட எல்லாம் இருந்தோம். சொல்லுங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே இப்படி ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் இல்லைன்னு சொல்லக்கூடாது, எல்லாம் இருந்தோம் நீங்க இல்லைன்னா முடியாது ஆண்டவரே. அப்ப சொல்லுங்க, தனியாவே ஆண்டவர் ஆராதிப்பேன், தனியாவே அவரை துதிப்பேன், தனியாவே அவரை உயர்த்துவேன். வாக்குத்தத்த வசனம் பார்த்திருக்கீங்களா? வாக்குத்தத்தம் பைபிள்ல பார்த்திருக்கீங்களா? வாசிருக்கீங்களா? நான் உங்களை ஆசீர்வதித்தா இருக்கும். ஐயோ, நான் உங்களை எப்படி கரெக்டா சொல்லணும், உன்னையா உங்களையா? தெரியுதுல்ல? ஆண்டவர் எப்பவுமே பன்மையில பேச எப்படி பேசுவாரு? உன்னை ஆசீர்வதித்து நான் உன் சத்துருக்களை முன்பதாக ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணி உன்னை வாளாக்காமல் கீழாக்காமல் நான் உன்னை கொண்டு செய்ய நினைத்தது எல்லாம் எப்படி இருக்கு? உன்னை 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 உன்னை. அப்போ நீ சொல்லணும், நான் தான் அது. என் பையனுக்கு வருதோ இல்லையோ, என் பிள்ளைக்கு வருதோ இல்லையோ, என் மனைவிக்கு வருதோ இல்லையோ, கர்த்தர் எனக்கு வைத்து கர்த்தருடைய பிள்ளைகள் ஆமேன் சொல்லணும், கர்த்தருடைய பிள்ளைகள் துதிக்கணும், ஜெபம் பண்ணணும். ஒரு 2 ஆமேன் சொல்லிருங்க. ஹல்லேலூயா. 4வது, கழுகு செத்து போனதை சாப்பிடாது. ஐயோ புரியலையோ? கழுகு அதுவா அடிச்சு அதுவா புடிச்சு அதுவாதான் பேசுங்க. அதனால செத்து போன விசுவாசம் வச்சிருக்கிறவங்க கிட்ட நீ சேரக்கூடாது. ஐயோ ஆமீன் சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும். நீங்க சொல்றத கேட்காதவங்க கிட்ட 4 வாட்டி எல்லாம் சொல்லக்கூடாது. ஒரு வாட்டி கேட்கலையா சொல்லுங்க, கண்ணம்மா சொங்க ஆமீன் சொல்றீங்க. இன்னைக்கு உங்களை பார்த்து ஒரு முக்கியமான ஒரு காரியம் கற்றுக் கொடுக்கிறேன். நீங்க ஹை சொல்றத காட்டிலும் பை சொல்றத கத்துக்கணும். ஐயோ தெரியாம சொல்லிட்டேன் உங்களுக்கு. இதெல்லாம் நீங்க பிரயோஜனப்படுத்துவீங்க நம்பினா நீங்க என்னப்பா முழிக்கிறீங்க? சொல்லுங்க பாய். சொல்லுமா பாய். இருக்க வச்சு உன்னை அள வச்சு உன்னை நோகடிச்சு உன்னை கேவலப்படுத்தி உன்னை உடைக்கிறதுக்குன்னே பார்க்கறாங்க. இன்னைக்கு சொல்ல அதுக்கெல்லாம் டைம் இல்லை பாய்.
செத்து போன விசுவாசம் இருக்கிற நீ என்கிட்ட இருக்க கூடாது. ஜெபிக்காத நீ என்கிட்ட இருக்க கூடாது. விசுவாசத்துல குறைஞ்ச நீ என்கிட்ட இருக்க கூடாது. கர்த்தர் என்ன உயிர் உள்ளவனாய் பார்க்கிறார். செத்து போன உன்கிட்ட போய் என்னால ஒண்ணும் செய்ய முடியாது. சொல்லு பாய் 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 பாய். பிசாசுக்கு பாய், சத்துருக்கு பாய், வியாதிக்கு பாய். ஆமென் சொல்லுங்க. பேச பேசவே வீட்டுல பிசாசு ஓடட்டும். பேச பேசவே தரித்திரம் வீட்டை விட்டு ஓடட்டும். பேச பேசவே வியாதி வீட்டை விட்டு ஓடட்டும். இயேசுவின் வல்லமையை கொண்டு, இயேசுவின் அபிஷேகத்தை கொண்டு சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளை இருப்பீங்களா? சொல்லு, ஆண்டவர் எனக்கு முன்னே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அஞ்சாவது கழுகு. கழுகுக்கு புயல் அடிச்சா ரொம்ப பிடிக்கும். ஐயோ, ஒரு மாதிரியா பாக்குறீங்க என்ன? கழுகுக்கு புயல் அடிச்சா ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? கழுகுக்கு சவால்களை எதிர்கொள்ளுகிற வலிமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சொல்றீங்க. இன்னொன்னு இருக்கு. ஏன் ஆண்டவரை ஆண்டவர் உன்னை பார்த்து செட்டைகளை விரித்து பரப்பாய் உயர எழும்புவாய்ன்னு சொன்னார் தெரியுமா? அந்த புயல் வந்தா கழுகுக்கு தெரியும் இந்த புயல் என்ன மேல தூக்கிட்டு போய் மேகத்துல உட்கார வச்சிரும். புரியுதா 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 புரியுதா? நான் செட்டைகளை அடிச்சேன்னா கொஞ்சம் தூரம் தான் எந்திரிப்பேன். ஆனா புயல் வந்துச்சுன்னா அதுவே என்ன மேகத்துக்கு மேல கொண்டு போயிரும். அங்க போய் நான் செட்டை அடிக்க வேண்டாம், செட்டைய விரிச்சா மட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உனக்கு வர புயலை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், அந்த புயல் உன் வாழ்க்கையில ஒரு சாட்சியாய் மாற்று. ஜெபிக்கிற பிள்ளைகள் ஆமென் சொல்லிருக்கணும். துதிக்கிற பிள்ளைகள் ஆமென் சொல்லிருக்கணும். அந்த புயல் வந்ததுனாலதான் கர்த்தர் உன்னை உயர்ந்த இடத்துல வைக்கிறார். ஏன்னா ஆண்டவர் எளியவனை புலிலிருந்து எடுத்து, சிறுவனை குப்பையிலிருந்து எடுத்து பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார வைக்கிற மகத்துவம் நிறைந்த என் ஆண்டவர் இன்னைக்கு உன்னை கைப்பிடிச்சு தூக்குறாரு. உன் புயலுக்கு நன்றி சொல்லு. உனக்கு அடிச்ச காற்றுக்கு நன்றி சொல்லு. உனக்கு அடிச்ச சில தடைகளுக்கு நன்றி சொல்லு. அதுல கர்த்தர் உன்னை தூக்குகிறார். Jesus. Amen. 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 Hallelujah. Hallelujah. ஆண்டவன் எப்படி பார்க்கிறார்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கோழியை போல அப்படியே போட்டிருக்கு. அப்படியே போட்டிருக்கு. கோழின்னு இல்லையா? கோழின்னு போட்டிருந்தா எப்படி இருந்திருக்கும் யோசிங்க. 2 அடிக்கு சிறகு அடிச்சுட்டு 3வது அடிக்கு என் ஆண்டவர் எவ்வளவு ஞானம் உள்ளவர் பார்த்தீங்களா? உன்னை கழுகுக்கு ஒப்பிடுகிறார். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க. இனி நான் காத்திருந்து சொல்லுங்க, இனி புயலுக்கெல்லாம் பயந்து ஓட மாட்டேன். புயல் வந்தா அது என்ன புடுங்கி வீசுறதுக்கல்ல, ஒண்ணு பனை மரத்தை போல உறுதியாய் நிக்க வைக்கும். 2 புயல் அடிச்சா இன்னொன்னு சொல்லிடுறேன். புயல் என்ன தெரியுமா பண்ணும்? புயல் என்ன பண்ணு சொல்றேன். புயல் என்ன பண்ணு தெரியுமா? இந்த உறுதி இல்லாதெல்லாம் வாரிட்டு போயிடும். ஐயோ, இந்த கூரை வீடு, தேவையில்லாத கொசு பூச்சி பள்ளி பாம்பு ஈம்பு ஏதோ அப்படியே என்ன பண்ணிடும். இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு புயல் அடிச்சா உன்னை உறுதியா நிக்க வைப்பாரு. அப்படி இல்லைன்னா உன்னை சுத்தி இருக்கிற எல்லா குடைச்சலையும் இன்னும் கூட கம்மி ஆமேன்னு சொல்லுங்க. 3 புயல் அடிச்சா உன்னை கர்த்தர் மேகத்திற்கு மேல. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஈ மைனர் சில இனி
இனிமேல் மனுஷனை பார்த்தாலும் சரி, என்னை பார்க்காட்டியும் சரி, என்னை பார்க்கிறார் கர்த்தர். அது சாதாரணமல்ல, உயர்ந்த ஸ்தானத்துல பார்க்கிறா. யாரு பார்க்கிறா சொல்லுங்க? யாரு பார்க்கிறா சொல்லுங்க? இயேசுதா, அவர் இயேசுதா, இயேசுதா, அவர் இயேசுதா. அன்பாயிருப்பேன் என்று சொல்வார்கள், அலட்சியமாய் விட்டு போறவெல்லாம் போகட்டும். அன்பு இருப்பேன் சொல்வார்கள், அலட்சியமாய் விட்டு போவார்கள். அன்பு தருபவர் நீதானையா, அன்பு தருபவரும் நீதானையா. உமையன்றி எனக்கு யாரையா? பாடுங்க. உமையன்றி எனக்கு யாரையா? நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வராரு. உங்க கரங்களினாலே என் கண்ணிக்கு நல்லா கைதட்டி, நான் அழுத போதெல்லாம் இயேசு கண்ணி துடைத்தவரே. ஓ இயேசுதா, அவர் இயேசு. அலட்சியமாய் விட்டு சொன்னாங்களா? கடைசியில வம்புல விட்டுருவோம், நம்பாத. கடைசியில அன்பு தருபவரும் நீர்தானையா, அன்பு தருபவரும் நீர்தானையா. உமையன்றி எனக்கு யாரையா? சொல்லுங்க. உமையன்றி எனக்கு யாரையா? நான் அழுத இயேசு அருகே வந்தவர் வராரு, கண்ணில துடைக்கிறாரு. ஓஹோ, அழுத உதறி அதுக்கெல்லாம் சொந்து போக மாட்டேன், உதவி செய்வேன் என்று தள்ளிவிட்டு போவார்கள். எனக்கு உதவி செய்தவரும் நீர்தானையா, உதவி செய்தவரும் நீர்தானையா. ஓ உமையன்றி எனக்கு யாரையா? உமையன்றி எனக்கு யாரையா? நான் அழுத போதெல்லாம் இயேசு வராரு. பிடிச்சுக்கோ. இனி அளவே கூடாது. ஏசையா அருகில் வாங்கப்பா.
எப்ப வருவீரோ என் இதய கதவை திறந்து நான் காத்து நிற்கிறேன். சொல்லுங்க, எப்ப வருவீரோ இயேசுவே, எப்ப வருவீரோ என் இதய கதவை திறந்து காத்து. கை உயர்த்தி சொல்லுங்க, ஏசையா ஏசையா எப்போ வருவீரோ என்று சொல்லுங்கயா. ஏசையா ஏசையா எப்போ வருவீரோ என்று சொல்லுங்கயா. காலையிலே மதியானத்திலே இரவிலே நடுஜாமத்திலே பாடு பாடு. உண்மைதான் உண்மைதான். காத்திருந்தீங்கல்ல, கர்த்தர் கையை பிடிச்சு சொல்றாரு, உன் கூடவே வர. ஏன் ராஜாவே பள்ளத்தாக்கின் லீலியே, ஏன் ராஜாவே பள்ளத்தாக்கின் என்ன வாழ வைக்க வந்து வீடு தென்றல், என்ன வாழ வைக்க தலைக்கு மேல கைலட்டி ஆசையா. ஏசையா ஏசையா எப்ப வருவீரோ என்று சொல்லுங்கயா. எனக்கு தன்னால கண்ணு கருது கர்த்தாவே. கைய கடைசியா உயர்த்தி சொல்லுவோம், இந்த தெல்லுப்பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை எனக்கா எனக்கா. தட்டி ஒரு 5 ஆமே 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 ஆமே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க வெற்றியா முடிக்கணும். பிரசங்கி 7:8, ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அது முடிவு நல்லது, பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். பக்கத்துல ஒரு 2 பேர்த்த பார்த்து சொல்லுங்க, பாருங்க பாருங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நானு முடிக்க வந்திருக்கிறேன். அது சாதாரணமா இல்ல. சொல்லுங்க, வெற்றியா, மகத்துவமா, வல்லமையா முடிக்க போறேன். பிரசங்கத்தையா பாஸ்டர் கேட்டா இல்ல. எத்தனை மணிக்கு முடிக்கணும் பஸ்? எத்தனை மணிக்கு முடிக்கணும்? பாஸ்டர் டைம் எடுத்துக்கோங்கட்டாரு 12 மணி வரைக்கும். 12 மணிக்கு மேல வெஸ்லியா வந்து காலைல 5 மணி வரைக்கும் நடத்துவாரு. சும்மா அப்படியே ஐயோ உங்களை மாதிரி ஆக்டிங் பண்றதுக்கு நாளைக்கு வேலை எல்லாம் இல்ல. அடே தம்பி கதவு மூடுற, அப்படியே லாக் போடு, அப்படியே நாளைக்கு பாஸ்டர் கூப்பிடவே கூடாது இல்ல. இவரு கூப்பிட்டா இவரு 12 காலையில ஒரு கதை சொல்லிட்டேன், வாட்ச் கதைய சொல்லிட்டேன். அதனால மறுபடியும் இன்னொரு கதையை சொல்ல வச்சிடாதீங்க. இன்னொரு வாட்ச் இங்க யாராச்சும் எனக்கு என்ன பண்ணிடாதீங்க.
ஹல்லேலூயான்னு சொல்லுங்க. வாட்ச் கூட வேண்டாம், அந்த ரசனை ஏதாச்சும் கொண்டு வந்தீங்களா? எங்கத்த போய் அடுத்த வாட்டி ஏதாவது கத்தரிங்க கூட்டு வந்தாலும் கொடுங்க. அட்லீஸ்ட் ஒரு ஃபேண்டா வச்சு வாங்கிட்டு வந்துருக்கலாம்ல. நாங்க நாக்குத்தல்ல பிரசங்கம் பண்றோம், வேர்த்து விறுவிறுக்க. ஹல்லேலூயா. ஆனா பாஸ்டரோட பையன் தானே சாப்பாடு வாங்கிட்டு வந்தான். யார் நீயா? அவன் எனக்கு வாங்கிட்டு வந்துட்டான், ஒரு கோக் ஒன்று வாங்கிட்டு வந்தான். அதனால நல்லா குடித்தேன். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க. ஆனால் நீங்க மறந்தாலும் அவன் மறக்கவில்லை. அதான் ஆண்டவர் சொல்றார், யார் மறந்தாலும் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயான்னு சொல்லுங்க. சில காரியத்தை மட்டும் இப்போ நான் சொல்லிட்டு இல்லை ஒரு 5 நிமிஷம் ஆராதிச்சுட்டு கொஞ்சம் பேசிட்டா எந்திரிச்சு நின்று எந்திரிங்க 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 ஜி மைண்ட் வச்சுக்கோ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் வெற்றி உள்ளவன், கர்த்தர் என்ன மேன்மையாய் பார்க்கிறார். நல்லா 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 ரிலாக்ஸ் ஆயிக்கோங்க. நல்லா நெளிஞ்சு கிழிஞ்சு வளைஞ்சு கிழஞ்சு என்ன பண்ணுமோ பண்ணிக்கோங்க. ஆமா, இப்போதான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் எந்திரிக்கிற மாதிரி இருக்கு. சரி, பைபிள் என்ன சொல்லுதுன்னா, நீங்க சகலத்திலையும் பயந்து ஓடக்கூடாது, சகலத்திலையும் நின்று அதுக்குள்ள போய் மேற்கொள்ளணும். ஆண்டவர் நினைச்சிருந்தாருன்னா சிலுவைக்கு போகாமலே அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கலாம். பேசுங்க. சிலுவைக்கு போகாமே நைட்டு ஆண்டவரை தூக்கி போட போறாங்க, காலையில கைது பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சு ராபோதனை கொடுக்கும் போதே அவர் என்ன பண்ணிருக்கலாம்? ஜூட்டாயிருக்கலாம். ஆகலையே. ஏன்? கற்றுக் கொடுக்கிறார். என்னை விட பெரிய போராட்டம் ஒண்ணு உனக்கு இல்ல, நானே உலகத்தை ஜெயித்தேன். கிறிஸ்துவுக்குள் இருப்பீங்கன்னு சொன்னா நீங்க உலகத்தை ஜெயிக்கணும். பாருங்க, எல்லா வேதத்தில் இருக்கிற கர்த்தருடைய விசுவாச வீரர்கள் பாருங்க, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஆண்டவர் நைட்டு ஆர்டர் வரும்போது நைட்டு என்ன பண்ணிருக்கலாம்? ஆர்டர் எழுதுறவன் கையை கர்த்தர் வெட்டி இருக்கலாம். பேசுங்க. அந்த ஆர்டரை எழுதினவன் கைய இல்ல, அட்லீஸ்ட் பேனாவையாச்சும் இல்லாம என்ன பண்ணிருக்கலாம்? அட்லீஸ்ட் அவனை தூக்கி சூளைக்குள்ள போடும் போது ஆண்டு என்ன பண்ணிருக்கலாம்? ஒரு கரத்தை கொடுத்தோ ஒரு தேவதூதன் அனுப்பிச்சோ. பேசுங்க. பண்ணிருக்கலாம்ல. ஏன் பண்ணல? போ, அதுக்குள்ள போ. ஆனா அது சேதப்படுத்தா. ஆமென். தானியேலை சிங்கக்கேபிக்குள்ள போடும் போது, சிங்கக்கேபிக்குள்ள தூக்கி போடும் போதே ஆண்டு என்ன பண்ணிருக்கலாம்? ஒன்னா சிங்கத்தை சாகடிச்சிருக்கலாம், இல்லைன்னா தானியேலை மறைய வச்சிருக்கலாம். பண்ணலையே. போ, அது ஒன்றும் செய்யாது. போ. நான் சொன்னேன் எங்க சபையில பிரசங்கம் பண்ணும்போது, நிறைய பேர் நினைச்சாங்க தானியேலுக்கு தான் பிரச்சனை. எப்படி? பேசுங்க. சிங்கத்துக்குள்ள போட்டா இனி தானியேலை சிங்கம் அடிச்சு நிறுத்தி எடுத்துரும், பிரிச்சு எடுத்துரும். அவ்வளோ ரொம்ப நாளாக சாப்பிடாத சிங்கம் போட்டோன்னே காலையில ராஜா தரியு சொல்றாரு, காலையில போன ரத்த வாடை அடிக்கும், தானியேல் நிச்சயம் அவ்வளவுதான் போயிருப்பான்னு சொல்லி கலங்கி இருதயத்தோட ஆக்டிங் பண்ணிட்டே வராரு. என்னப்பா தானியேல் இருக்கிறியா? உள்ளேன் ராஜா, நான் ஆராதிக்கிற என் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவர். அப்ப பிரச்சனை யாருக்கு? சிங்கத்துக்கு. எப்படி? சிவனேன்னு விட்டுருந்தா அந்த சிங்கம் 2 தொடப்பீசையோ 2 இல்ல ஏதோ ஒரு கறி துண்டை போட்டிருந்தா சிவனேன்னு சாப்பிட்டு வந்திருக்கும். பெரிய கிரில் சிக்கன் தர மாதிரி தானியேலை தூக்கி உள்ள போட்டா ஆண்டவர் சிங்கத்தை பார்த்தார். ஏய், உனக்கு பசி இருந்தாதானே உனக்கு பசி வரும், உன் வயித்தை கட்டுறேன். பாருங்க எப்படி வயித்த, உனக்கு மோப்பம் பிடிக்கிற சக்தி இருந்தாதானே அது மாம்சம் தெரியும், மூக்கை என்ன பண்ற? அடுத்தது சிங்கத்துடைய கெர்ஜிக்கிற யாராவது என்ன சொன்னாங்க? சிங்கம்
ஏய் சிங்கம் சிங்கம் ஒரு மாதிரி வரும், நமக்கெல்லாம் வராது, நம்ம கொரட்டா சவுண்டு தான் வரும். அப்போ தானியேல் பயப்படுவான். நீ ஏதாவது சத்தம் கித்தம் போட்ட வாய என்ன பண்ணாரு, வைத்த கட்டி வாய கட்டி மூக்க கட்டி பொட்டி பாம்பா சிங்கத்தை பூனைய மாதிரி அடக்கி படுக்க வச்சுட்டாரு ஒரு மூளையில. ஆண்டவர் சொல்றாரு, சில பிரச்சனை வருது பாத்தியா, சில நபர்கள் உனக்கு பிரச்சனை தராங்க பாத்தியா, அது உனக்கு தரல, பிரச்சனையே அவங்களுக்கு தான். புரியல, உனக்கு புரியல. சிங்கத்துக்கு தான் பெரிய பிரச்சனை, அங்க தானியேலுக்கு பெரிய பிரச்சனை அல்ல. பெரிய பிரச்சனை யாருக்கு தெரியுமா? சிங்கத்துக்கு தான். இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, நீ தண்ணீர்ல நடக்கணும், நடந்தா தான் அவைகள் உன்மேல் புரள்வது இல்லை. நீ அக்கினியை கடக்கணும், கடந்தாதான் நீ வெந்து போவதில்லை. உனக்கு விரோதமா ஆயுதம் எழும்பணும், எழும்பினாத்தான் வாய்க்காம போக செய்வார். பைபிள் அப்படிதான் சொல்லுது. பைபிள் உனக்கு விரோதமாக எந்த ஸ்க்ரூ டிரைவர் எந்த கத்தியும் வராதுன்னு போடல. உனக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஆயுதமும் அப்படி என்னன்னா எழும்பும். ஆனா கர்த்தர் என் கூட இருக்கிறதுனால அந்த ஆயுதங்கள் வாய்க்காது. அக்கினிய கடந்து வந்தோம், ஆனா சேதம் ஒன்றும் தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்க மூழ்கி போகவில்லை அப்பா. கை தட்டி பாரு. அக்கினிய கடந்து வந்தோம், ஆனா சேதம் ஒன்றும் தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்க போகவில்லை. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதோ, உங்க கிருபை எங்களை விட்டு இமை தலைக்கு மேல தட்டி சொல்லுவோம். எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் நம்பிடும் எங்கள் கண்மணி. சேதம் ஒன்றும் தண்ணீர உண்மையாவா உண்மையாவா நாங்க இயேசையா கிருப எங்களை விட்டு இமை பொழுதும் செங்கடலை நீர் பிளந்தே, செம்மையான பாதை தந்தீ, எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தீ. செங்கடலை செம்மையான பாதை தந்தீ, எரிகோவின் யோசனை போல் உங்க யோசனையா தகர்த்தீ. கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில், அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில், எங்கள் தேவன் நீர், எங்கள் நாங்கள் நம்பிடுவோம் எங்கள் கண்மலை நீர், எங்கள் எல்லாமே
பலப்படுத்துகிற தேவ கரம், உன்னை பலப்படுத்துகிற தேவ மகிமை இந்த காலை வேளையில உன்னை நடக்க வைக்கிற மகிமை, உன்னை கடக்க வைக்கிற மகிமை, உன்னை கொண்டு போகிற மகிமை, உன்னை ஆசீர்வதிக்கிற மகிமை, உன்னை நடத்துகிற மகிமை உனக்கு நேராய் ஒரு பலத்த மகிமை, ஒரு பலத்த தேவ பிரசன்னம் உனக்கு நேராய் இனி ஹமா ஹமா இப்போ உச்சம் தலை முதல் உள்ள கால் வரையும் கடக்க வைக்கிற மகிமை, நடக்க வைக்கிற மகிமை. சிலருக்கு மேல ஆவியானவர் ஊற்றுகிறார், உன்மேல தேவ வல்லமை பாய்கிறது, உன்மேல தேவ வல்லமை பாய்கிறது. துதிக்கிறோம். கூப்பிடும் நாளில் மறுமொழி கொடுத்த விடுதலை தந்தீரையா, கூப்பிடும் நாளில் மறுமொழி கொடுத்து விடுதலை தந்தீரையா, குறைகளை நீக்கி கரைகளை போக்கி கூடவே வந்தீரை. நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, ஓ நன்றி ராஜா, இயேசு ராஜா. ஆண்டவரே, ஜபத்தோடு பார்ப்போம். நான் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ கூப்பிடும் போது மித்த நபர்கள் மாதிரி உன்னை கைவிட்டுட்டு போக மாட்டேன். அந்த இடத்திலிருந்து உன் சத்தத்தை கேட்டு நான் நடத்துவேன். பயப்படாத. உன் மேல கர்த்தர் வச்ச பெரிய கிருபை இது தெரியுமா? அவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேற்றுகிற அளவு கர்த்தர் விட மாட்டார், கைவிட மாட்டார். நீங்க எதை நம்பி வந்தீங்களோ அதை உங்களை கொண்டு கர்த்தர் செய்து முடிப்பார். எதை வச்சு உங்களை கர்த்தர் துவக்கினாரோ அதை வச்சே கர்த்தர் முடிப்பார். நீங்க ஆண்டவருக்கு ரொம்ப முக்கியம், நீங்க ஆண்டவருக்கு ரொம்ப அவசியம். அவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற கர்த்தர். அப்படியே உட்காருங்க.
2 வசனத்தை சொல்லி பாஸ்டர் கிட்ட மைக்க கொடுக்கிறேன். ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏற்கனவே ஒரு 4 காரியத்தை உங்களுக்கு சொல்லிட்டேன். ஆனாலும் ஒரு 3 காரியத்தை சொல்லிட்டு நான் முடிச்சுட்டு ஒரு இடத்திலிருந்து விடை பெறுகிறேன். ஆண்டவனுக்கு போட்ட சில காரியங்களை மட்டும் உங்களுக்கு நான் சொல்லிட்டு உங்களை ஆசீர்வதித்து நான் கடந்து செல்றேன். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க, ஆமென்னு சொல்லுங்க. எத்தனை பேத்துக்கு விடுதலை வேணும்? எத்தனை பேத்துக்கு ஆசீர்வாதம் வேணும்? விடுதலை வேணும்னு சொல்றவங்க ஒரு ஆமென்னு சொல்லுங்க. கையை உயர்த்தி காட்டுங்க. சரி, ஆசீர்வாதம் வேணுங்கிறவங்க கையை உயர்த்தி காட்டுங்க. இப்போ விடுதலைக்கு தான் ஜாஸ்தி. விடுதலை வந்தா தான் ஆசீர்வாதம் வரும். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க, ஆமென்னு சொல்லுங்க, ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. விடுதலை வந்தா அற்புதம் வரும். அற்புதம் வந்தா அதுதான் ஆசீர்வாதம். ஆமென் சொல்றீங்க? ஆசீர்வாதம் தனியால கர்த்தர் வச்சிருக்கிறேன். அற்புதம் தான் ஆசீர்வாதம். அது என்ன ஃபர்ஸ்ட் வேணும்? விடுதலை. காலையில் ஆவியானவர் அசைவாடினார். இப்போ ஆவியானவர் விடுவிக்க போகிறார். முதல்ல ஆவியானவர் அசைவாடினா தொடுதல் ஏற்படும். ஆவியானவர் அசைவாடினா அன்போடு தொடுதல் ஏற்படும். 2வது சொன்ன ஆண்டவர் நிழலிடுவார். 3 நிழலிடுதல் மட்டும் அல்ல, ஆவியானவர் இருந்தா அந்த இடத்தில் கட்டப்பட்டவைகள் எல்லாம் அசையும், மூடப்பட்டவைகள் அசையும், இல்லாதவைகள் அசையும், ஒளிஞ்சிட்டு இருக்கிறது அசையும். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயான்னு சொல்லுங்க. விடுதலை வேணும். ஆனா என்ன பண்ண முடியல? விடுதலைய பெற்றுக்கொள்ள முடியல. செயல்படணும்னு ஆசை இருக்கு, ஆனா என்ன பண்ண முடியல? செயல்பட முடியல. உழைக்கணும்னு ஆசை இருக்கு, ஆனா உழைக்க முடியல. நல்லா சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்கு, ஆனா சம்பாதிக்க நிறைய யோசனை இருக்கு, ஆனா யோசிக்க. இன்னைக்கு ஆண்டவர் அதுல இருந்தெல்லாம் விடுதலை தரப்போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பைபிள்ல நிறைய காரியங்கள் இருக்கு. ஆண்டவர் உங்களை ஒரு புதிய காரியத்திற்குள்ள நடத்துறாருன்னா, கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? ஒரு புது காரியம் உங்க வாழ்க்கைக்குள்ள வருதுன்னா சிலதை நீங்க விட்டாதான், புரியலன்னு நினைக்கிறேன், சிலதை விட்டாதான் இனி வரப்போற மகிமையை பிடிக்க முடியும். பைபிள்ல அப்படி ஆண்டவரை பின்பற்றதற்கு எதையெல்லாம் விட்டு ஆண்டவரை பிடித்தார்கள் சொல்லி டக்கு டக்குன்னு ஒரு 7 காரியத்தை காட்டுவேன். அந்த 7 காரியத்தை எதெல்லாம் விட்டாங்கன்னு பார்த்துட்டு நீங்க எதை விடணும்னு சொல்லிட்டு எதை விட்டா கர்த்தர் உங்களை எப்படி அற்புதத்தை நடத்துவாருன்னு காட்டி கொடுத்துட்டு நான் பாஸ்டர் கிட்ட ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துல மைக் கொடுக்க போறேன். முதல்ல கடைசி வசனத்துல கவனமா நீங்க கேட்கணும். முதலும் கடைசி ரொம்ப முக்கியம். இடையில உங்களுக்கு மண்டையில ஏறுதோ இல்லையோ, ஏறுனா நலம். யாரு கொட்டாய் கிட்டாய் விட்டீங்கன்னா மைக்கு மண்டைக்கு வரும். யார் மண்டையில் வந்து மைக்கு விழுகிறதோ அவர்கள் அந்த மைக்கை திருப்பி வாங்கி கொடுக்க வேண்டும் என்பதை மிக தாழ்மையுடன் பணிவோடு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ இருந்து ஒரு 10-15 நிமிஷம் யாரும் எந்திரிச்சு வெளியே போகக்கூடாது, யாரும் உள்ளேயும் வரக்கூடாது. சிஸ்டர் ஸ்கார்ஃப் கட்டிருக்க சிஸ்டர் தான் பாதுகாப்பு. அங்கே இருக்கிற வெள்ளை ஷர்ட் போட்டிருக்க தம்பி டோர்கிட்ட யாராச்சும் வெளியே போனாங்கன்னா போகக்கூடாது. அதான் உன் பொறுப்பு. போனால் உனக்கு தான் அடி விழுகும். நான் போகும்போது
ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயான்னு சொல்லுங்க. முதல்ல யோவான் 4வது அதிகாரம் 28வது வசனம் டக்கு டக்கு நீங்க வாசிக்கணும். நீ எவ்வளவு ஸ்பீடா வாசிக்கணும் அவ்வளவு ஸ்பீடா நான் முடிப்பேன். யோவான் 4:28. சீக்கிரம் 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 சீக்கிரம். அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு, போதும், சமாரியால உள்ள ஒரு பெண் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு குடத்தை விட்டு, சொல்லுங்க பேசுங்க, குடத்தை பேசுங்க, குடத்தை விட்டு. இரண்டாவது மத்தேயு 4வது அதிகாரம் 20வது வசனம். மத்தேயு 4:20. உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் உடனே அவர்கள் வலைகளை விட்டு ஆண்டவருக்கு பின் சென்றார்கள். முதல்ல சமாரியால உள்ள பெண் குடத்தை விட்டா இயேசுக்கு பின்னாடி போறா. இரண்டாவது சீஷன் வலைய விடுறான், இயேசுக்கு பின்னாடி போறான். அதுல 22வது வசனம் வாசிங்க. மத்தேயு 4:22. உடனே அவர்கள் படகையும் தன் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின். முதல்ல குடத்தை விட்டா இயேசுக்கு பின்னாடி போறா சமரியா பெண். இரண்டாவது சீசன் வலைய விடுறான், இயேசுக்கு பின்னாடி போறான். மூணாவது சீசன் படகையும் விடுறான், தகப்பனையும் விடுறான். நாலாவது மத்தேயு 9வது அதிகாரம் 9வது வசனம். மத்தேயு 9:9. இயேசு அவ்விடம் புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு எனும் ஒரு மனுஷனை கண்டு எனக்கு பின் சென்று வா என்றார். அடுத்தது அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். அப்படின்னா என்னன்னா, ஆயத்துறையில் இருக்கிற டாக்ஸ் கலெக்டர் வேலை செஞ்சிருக்கிற வேலையை விட்டு, குடத்தை விட்டு, வலைய விட்டு, படகையும் விட்டு, தகப்பனையும் விட்டு, வேலைய விட்டு. அஞ்சாவது மத்தேயு 19:27. மத்தேயு 19 அதிகாரம் 27வது வசனம். 19:27. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே. குடத்தை விட்டு, வலைய விட்டு, படகை விட்டு, தகப்பனை விட்டு, வேலைய விட்டு, இப்போ சொல்றான் பாருங்க, நாங்க எல்லாத்தையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே. ஆறாவது 1 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 9வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம். அவர்கள் தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நாங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்தில் மனம். அப்படின்னா இங்க பவுல் என்ன சொல்லுகிறார்னா, நான் விசுவாசத்தை விட்டு, எப்படி பேசுங்க, இன்னொரு காரியத்தின் மேல, அந்த காரியத்துல நான் விசுவாசம் வச்சு அதை நம்பிட்டு இருந்தேன். இப்போ அந்த விசுவாசத்தை விட்டு தேவன் மேல என் விசுவாசத்தை, பேசுங்க பேசுங்க, குடத்தை விட்டு, வலைய விட்டு, படகை விட்டு, தகப்பனை விட்டு, வேலைய விட்டு, எல்லாத்தையும் விட்டு, விசுவாசத்தை விட்டு. ஆராய்ச்சா. இப்ப 7வது சொல்றேன். கடைசி என்ன சொன்ன? விசுவாசத்தை விட்டு. யோவான் 16வது அதிகாரம் 28வது வசனம். யோவான் 16:28. நான் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு உலகத்திலே வந்தேன், மறுபடியும் உலகத்தை விட்டு
பாருங்க, ஆண்டவரே சொல்றாரு, நான் உலகத்தை விட்டு, குடத்தை விட்டு, வலைய விட்டு, படக விட்டு, தகப்பனை விட்டு, வேலைய விட்டு, எல்லாத்தையும் விட்டு, விசுவாசத்தை விட்டு, உலகத்தையே விட்டு. அப்ப இயேசுவை பிடிக்கணும்னு சொன்னா ஏதாச்சும் ஒண்ணு, ஐயோ சொல்லுங்க, ஏதாச்சும் ஒண்ணு விடணும். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், விட்டதை குறைச்சு கவலைப்பட்டா இனி வரப்போகிற மகிமையான பெரிய காரியத்தை நீங்க இழக்க நேரிடும். விட்டதை குறித்து ஒரு நாளும் கவலைப்படவே கூடாது. சமரியாவில் உள்ள பெண் குடத்தை வச்சுட்டு ஏன் விட்டன்னு கேட்கல. அடுத்த சீசன் வலைய விட்டுட்டு ஏன் விட்டன்னு கேட்கல. மூணாவது படக விட்டது, ஏன் படக விட்டன்னு கேட்கல. தகப்பனை விட்டு போகும்போதும் தகப்பனை ஏன் விட்டன்னு கேட்கல. ஆயத்துறையை சேர்ந்தவன் அவன் மேஜையில் உட்கார்ந்து இருக்கிறான், இயேசு வருகிறான் என்று கேள்விப்படுகிறான். அவன் அந்த நாளைக்கினுடைய வரிய அன்னைக்கு செலுத்தணும். அவன் மேஜைக்குள்ள பணம் இருக்கும், அவனுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கு. ஆனா இயேசு வருகிறார்னு சொன்ன உடனே பணமாவது மேஜையாவது வேலையாவது என்று தூக்கி போட்டு அந்த இடத்திலிருந்து எழும்பி இயேசுவை பின்தொடர்ந்தான். அடுத்தது சொல்லுகிறான், நாங்க எல்லாத்தையும் விட்டோம். அடுத்தது சொல்லுகிறான், நாங்கள் எங்க விசுவாசத்தை விட்டோம். அடுத்தது சொல்லுகிறார், நான் பிதாவை சேருவதற்கு உலகத்தை விட்டு. பிரியமான தேவ பிள்ளையே, நீ ஆண்டவரை பின்பற்றணும்னா நீ ஏதோ ஒண்ணு இழந்திருந்தா போதும், கர்த்தர் உனக்கு நேராக அவருடைய வாசல்களை திறப்பார். அப்போ நீங்க என்ன குடத்தை விடணுமா? இல்ல. எத்தனை பேர் வீட்டுல வலை இருக்கா? என்ன சாதாரண 2 மீன் பிடிக்கிற வலையா? 10 ரூபா வருமா? ஒரு வலை எவ்வளவு ரேட்டு தெரியுமா உங்களுக்கு? ஒரு வலை எவ்வளவு விலை தெரியுமா? சொல்லுங்க, எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு மீன் வலை கடலை போய் பிடிப்பாங்களா, மீன் வலை? பேசுங்க, சும்மா சொல்லுங்க. சாதாரண ஸ்டார்டிங் அது எவ்வளவு ரூபா? 1000 ரூபாவா? எவ்வளோ? 3000, 50,000 தான் ஸ்டார்டிங். ராமேஸ்வரம் மீட்டிங்கு போகும்போது மீன் பிடிக்கிறவங்க ஒரு வீட்டுக்கு என்ன சாப்பிட்ற கூட்டு போனாங்க. நான் கேட்டேன், என்ன இந்த வலை என்ன ஒரு 2000 வருமா? உங்களை மாதிரி தான் சொன்னேன். பாஸ்டர், இந்த வலை 50,000 ரூபான்னா. அப்புறம் படகு எவ்வளவு வரும்னு கேட்டேன். படகு ஸ்டார்டிங்கே 20 லட்சம்னா. சாதா விசைப்படகு. நானும் தூத்துக்குடியில அன்பு தம்பி 2 பேர்த்தையும் கூட்டு போனேன். விசைப்படகுலையும் கூட்டு போனேன், பெரிய தோணியாது பெரிய ஷிப்லையும் கூட்டு போனேன். அதை விட பெரிய நாடுகள் தோறும் போகுமே அந்த ஷிப்புக்கும் ஹார்பர் கூட்டு போனேன். இவனுங்களை ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கி விசைப்படகுல போகும்போது சொன்னாங்க, பாஸ்டர் இது 20 லட்சம். அடுத்த நாள் தோணி எங்களை கூட்டு போறக்கு பெரிய தோணி வந்து அதோட ரேட்டு 1 கோடி. அடுத்தது நாடு விட்டு நாட போகிற ஷிப்ல ஏத்து போக சொன்னா இது குறைஞ்சபட்சம் 500 கோடி. சாதாரணமா வலை விட்டுட்டு போக முடியாது. 50,000 ரூபா குடத்தை கூட விட்டுறலாம் இல்ல? வலைய விட முடியுமா? படகை விட முடியுமா? தகப்பனை விட முடியுமா? எங்க இன்னைக்கு லீவுனால ஏதோ வந்திருக்கிறீங்க கொஞ்சம். இதே பாஸ்டர் நாளைக்கு கூட்டம் வச்சிருந்தா நீங்களே ஃபில் பண்ணிக்கணும். நாங்களாம் சொல்லக்கூடாது மேடையில், நீங்களாவே போட்டுக்கணும். அப்போ இப்போ உங்களை பார்த்து வேலையை விட்டு எழும்புனா வருவியா? மாட்டீங்க. இன்னைக்கு பாஸ்டர் 8 மணிக்கு கூட்டம் முடிக்கலன்னா அப்பப்போ வாட்ச பார்ப்பீங்க. நாளைக்கு ஸ்கூல் இருக்கு, நாளைக்கு வேலை இருக்கு, இவருக்கு என்ன இவர் கூட்டம் வச்சுட்டே இருப்பார், நமக்கு வேற வேலை இல்லையா? இல்ல, ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போனா ரொம்ப நேரம் இருக்குமீங்க. கல்யாணத்துக்கு போனா லேட்டானா உங்களுக்கு ஓகே, சபையில லேட்டானா மட்டும்
சிலவங்க இருப்பாங்க, நாத்துமாவேங்கிற போகும்போதே பைபிள் உள்ள போயிடும் பேக்குள்ள. கர்த்தரை ஸ்தோத்தரிக்கும் போது சிப்பு மூடிடும். அவர் செய்த அப்படிங்கும் போது அவர் வெளியே பைக்கை ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. சகல உபகாரங்களையும் மறவாதீங்க. பாய் நாங்க தேடுவோம் சர்ச்சுக்கு எங்கடா. சிலவனுக்கு இருப்பானுங்க இந்த வாலிப பசங்க எங்க சர்ச்சில எல்லாம் அது வரைக்கும் வெளியே நின்று போன் நோண்டிட்டு இருப்பான் வாசல் நின்று. சரி, எல்லா ஆசீர்வாதம் கூறி நிறைவு செய்வோம். என் ஆத்துமாவேங்கிற போது வாசலுக்குள்ள தலை வந்துடும். அந்த வாசல் இருக்குல்ல, வாசல் நான் ஒருத்தனை பார்த்து அப்படிதான் கூப்பிட்டு கேட்டேன், மதன் டேய் வா, இத்தனை நேரம் வெளியே ஆக்டிவால உட்காந்து போன் ஓட்டிட்டு இருந்தீங்க 2 பேரும், நாத்துமாவேங்கிற போது மட்டும் உள்ள தலை விட்ட அண்ணா. கடைசி இந்த ஆசீர்வாதம் கூறும்போது மொத்த பிரசங்கத்தினுடைய ஆசீர்வாதம் அதுல வந்துருமா. நல்லா இருக்குடா, இது நல்லா இருக்கு பாத்தீங்களா. கொண்டு போய் வைக்க வேணுங்களா, எங்க பரலோகத்துல தான் வேற எங்க வைக்க முடியும். அதுக்கு தானே இந்த கூட்டம் நடத்தி பாஸ்டரும் பிரயாசப்படுறாரு. நாங்களும் சட்டை நனைஞ்சு பேண்ட் நனைஞ்சு எல்லாம் நனைஞ்சு நாங்கள் பிரயாசப்படுற எதுக்கு? எங்கேயாச்சும் போய் உங்களை உட்கார வச்சிடணும்னு தான். எங்க பஸ்லையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இங்க இந்த விட்டதை வச்சு யூதா ஒரு நிருபத்தை எழுதுகிறார். நீங்க எதை விடணும், எதை விடணும்? யூதா 2வது அதிகாரம் தேடுதுவர் இருக்கிறதே ஒரு அதிகாரம் தான், திருப்புதுங்க உட்கார்ந்து ஒரு அதிகாரம் தான் இருக்கு யூதால. 1வது அதிகாரத்துல 23வது வசனம், யூதா மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். சொல்லுங்க, மாம்சத்தால் கரை பண்ணப்பட்ட வஸ்திரத்தை உதறி தள்ளணும். மாம்சத்தால் கரை பண்ணப்பட்ட வஸ்திரத்தை. இப்போ எனக்கு நேரம் இல்லை, அதனால ஒரே காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். பழைய ஏற்பாட்டில் கரைப்பட்ட வஸ்திரம் 2 காரியங்கள் இருக்கு. அதை சொல்றதற்கு எனக்கு நேரம் இல்லை, அது மைக்கிலையும் சொல்ல முடியாது. ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல ஒரு கரை பண்ணப்பட்ட வஸ்திரம் உண்டு. அதை மட்டும் காட்டி நான் போதகரிடத்தில் மைக்க கொடுக்கிறேன். ஓகேவா? ஓகேவா? ஒரே ஒரு கரை பண்ணப்பட்ட வஸ்திரம், அதை இன்னைக்கு கர்த்தர் உருவி போட்டார்னாலே நீ விடுதலை பெற்றுவ. உன் கைகள் கால்கள் எல்லாம் செயல்படும். யோவான் எடுத்துக்கோங்க, 11வது அதிகாரத்தின் 42, 43, 44 வசனங்கள். 42 வாசிங்க. யோவான் 11, 42, 43, 44. லாசருவே வெளியே வா என்றார். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளால், அவன் முகமும் சேலையால் கட்டப்பட்டது. இதுதான் மாம்சத்தால் கரை பண்ணப்பட்ட வஸ்திரம். யூதர்கள் தங்களுடைய முறைமையின்படியே 3 வஸ்திரங்களை ஒருத்தர்கள் மரித்த பின்பு போடுவார்கள். 1 எபிரேயர் பாஷையில் அது பேர் வெயில். அது பேர் என்ன? வெயில். முகத்தோடு சேர்ந்து கழுத்தை சுட்டுவாங்க பிரேத சேலை, அது பேர் வெயில். கழுத்தோடு சேர்த்து இடுப்பை கட்டுவாங்க, கையை கட்டுவாங்க, அது பேர் ஷ்ரவுட். அது பேர் என்ன? பேசுங்க. ஷ்ரவுட். இடுப்போடு சேர்த்து காலை கட்டுவாங்க, அது பெயர் தலித். அது பேர் என்ன? தலித். ஆகிய 3 பிரேத சேலைகளும் லாசருக்கும் மட்டும் அல்ல, இயேசுக்கும் கட்டுனாங்க. இது அவங்களுடைய ஒரு அடக்கத்தின் முறை.
லாசருவோட முகத்தை கற்றவன் சொல்றான். கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? லாசருவோட முகத்தை கற்றவன் சொல்றான், இன்னையோட லாசரு பார்த்தது முடிஞ்சிருச்சு. இன்னையோட லாசருவோட யோசனை முடிஞ்சிருச்சு. இன்னையோட லாசருவோட திட்டங்கள் முடிஞ்சிருச்சு. முக்கியமா இன்னைக்கு லாசருவோட தரிசனம் முடிஞ்சிருச்சு. உங்களால சரியா ஒரு முடிவு எடுக்க முடியல, ஏன் தெரியுமா? சரியா ஒரு காரியத்துல செயல்பட முடியல, ஏன் தெரியுமா? சரியா அந்த காரியத்துல யோசனை இருக்கா, நான் செஞ்சா பயம் அது அப்படி ஆயிருமா, இதை செஞ்சா என் வீட்டுல கடன் ஆயிருமா, இந்த காரியத்தை அகலக்கால் எடுத்து வச்சா இதை காட்டிலும் பெரிய பிரச்சனை வந்துருமா, அந்த ஊருக்கு போனா இப்படி ஆயிருமா, அந்த வேலைக்கு போனா இப்படி ஆயிருமா அப்படின்னு உனக்கும் அறியாம ஒரு பயம் உன் தரிசனத்தை செயல்பட முடியாம வைத்திருக்கிறது. ஏன் தெரியுமா? உன் முகத்துக்கு மேல விழுந்த அந்த கரை பண்ணப்பட்ட வஸ்திரம் உன்னை முடிவெடுக்க முடியாதபடிக்கு உன்னை பயத்துல வச்சு உன்னை ஒரு கட்டப்பட்ட நிலைமையில வைத்தது காரணம் என்ன தெரியுமா? உன் முகத்துக்கு மேல விழுந்த அந்த கரை பண்ணப்பட்ட வஸ்திரம். அததான் யூதா சொல்லுகிறார், அதை உதறி விட்டு எழும்பு. கையை உயர்த்தினீங்கன்னா ஜெபம் பண்ணலாம். எல்லா கையை உயர்த்தி என் கூட கண்ணை மூடி ஒரு நிமிஷம் இதுக்கு ஜெபம் பண்ணணும். கையை உயர்த்தி வாயை திறந்து, ஒருத்தர் கூட கை உயர்த்தாம இருக்க கூடாது, ஒருத்தர் கூட ஜெபம் பண்ணாம இருக்க கூடாது. சொல்லுங்க, ஆண்டவரே என்னால யோசிக்க முடியுது ஆனா செயல்பட முடியல, எனக்கு தரிசனம் இருக்கு ஆனா அதை செய்ய முடியல. ஆண்டவரே சில காரியங்களை யோசிச்சாலே எனக்கு பயமா வருது. ஆண்டவரே எந்தெந்த வாய் என் யோசனை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிச்சோ, எந்தெந்த வாய் என் திட்டங்கள் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிச்சோ, எந்தெந்த வாய் இனிமேல் நான் எதையும் பார்க்க முடியாதுன்னு சொல்லிச்சோ, அதே இடத்தில் கர்த்தர் என் பிரேத சேலையை உருவி போடுவீராக. ஜோமனுங்க ஜோமனுங்க ஜோமனுங்க, வல்லமையா ஜோமனணும், வல்லமையா ஜோமனணும். என் வஸ்திரத்துல ஆண்டவரே அந்த கரை பண்ணப்பட்ட வஸ்திரத்தை என் முகத்திலிருந்து உருவி போடுங்க. என் முகத்துக்கு மேல கட்டப்பட்ட அந்த பிரேத சேலை இப்ப உருவி கர்த்தர் போடுவீராக, இப்ப போடுவீராக. என்னை யோசிக்க விடாம, எனக்கு அந்த திட்டங்களை செயல்படுத்த விடாம, என் ஆசீர்வாதத்திற்குள்ள போக விடாம என்ன தடுத்திருந்த அந்த பிரேத சேலையை என் முகத்திலிருந்து கர்த்தர் உருகிறார், உருவி போடுகிறார், உருவி போடுகிறார். உன் முகத்துல ஒரு தேவ பிரகாசம், உன் முகத்துல ஒரு தேவ வல்லமை இப்போ. ரெண்டு, கையோடு சேர்த்து இடுப்ப கட்டுனா அதன் பெயர் ஷ்ரவுட். சொல்லுங்க, ஷ்ரவுட். எந்தெந்த வாய் உன் சம்பாத்தியம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிச்சோ, இருக்கிறீங்களா? எந்தெந்த வாய் உன் வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிச்சோ, எந்தெந்த வாய் இனி உன் கையில பணமே நிக்காதுன்னு சொல்லிச்சோ, எந்தெந்த வாய் நீ முன்ன மாதிரியெல்லாம் உன் கை இனி வேலை செய்யாதுன்னு சொல்லிச்சோ, ஆண்டவர் திருப்பி உன் கைக்கு மேல விழுந்த அந்த பிரேத சேலைய இந்த மாலை வேளையில கர்த்தர் உருவ ஆரம்பிக்கிறார். ஜோமனுங்க, வல்லமை எடுத்து. இது லாசருக்கு மட்டும் இல்ல, நல்லா கவனிச்சீங்கன்னா இயேசுக்கும் சொன்னான், இந்த கை ஆயிரக்கணக்கான பேத்த தொட்ட கை, 5 அப்பத்தையும் 2 மீனும் கையில எடுத்த கை, வெட்டப்பட்ட காதை ஒட்ட வச்ச கை, குஷ்டரோகிய தொட்ட கை, அந்த கை செயலிழந்து போய் கிடக்கிறது என்று இயேசுவின் கையை கட்டினவன் சொன்னோம். இன்னைக்கு மறுபடியும் கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுவீங்கன்னா கர்த்தரும் கைக்கு மேல விழுந்த அந்த பிரேத சேலையை கர்த்தர் உருவார். ஆண்டவரே, என் கைகளை செயல்படுத்த முடியாதபடிக்கு
ஒரு 5 வருஷம் 20 10 வருஷத்துக்கு முன்னாடி என் கை செயல்பட்டது போல இப்ப செயல்படலன்னு நானே புரிஞ்சிருக்கேன். ஏன்னா ஆண்டவரே, அந்த பிரேத சேலை, அந்த கரை வண்ணப்பட்ட வஸ்திரம் என் கைக்கு மேல இருந்து என்ன சம்பாதிக்க விடாம, என்ன ஆசீர்வாதத்தை பார்க்க விடாம, என் கையில ஒரு ஆசீர்வாதத்தை தங்க விடாம அந்த பிரேத சேலை என் கையில விழுந்துருச்சு. இப்போ நான் இந்த வார்த்தையை பேசும் போதே, இப்போ இதற்காக நான் ஜெபம் பண்ணும் போதே, கர்த்தர் என் கைக்கு மேல விழுந்த அந்த பிரேத சேலையை உருவி போடுவாராக. வல்லமையா ஜெபம் பண்ணுங்க, ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. அந்நிய பாஷை பேசி துதி. ஒரு 2 நிமிஷம் தேவ பிள்ளைகள் கையை தட்டணும். உன் கையில இருக்கிற அந்த பிரேத சேலை நீ தட்டவே கர்த்தர் உருவட்டும். அல்தல் கந்தல் கலரபா அல்தல் கர்வரோ மல்தல் கந்தல் ரபோ இபி ஹமா ஹமா உல்தல் கர்கல் தல்ரோ மேகே தே கந்தல் கரா அல்தல் கலரபோ. உன் கைக்கு மேல விழுந்த அந்த பிரேத சேலையை கர்த்தர் உருவாராக, உருவி போடுவாராக. இப்போ மூணு கடைசி காலக்கற்றவன். பிரசங்கம் முடியல. மேபி கர்த்தருக்கு அடுத்த வாட்டி இந்த அடியனை இந்த சபைக்கு கொண்டு வரணும்னு கர்த்தர் திட்டம் வச்சிருந்தா இதனுடைய அடுத்த பகுதியை நான் உங்களுக்கு பேசி முடிக்கிறேன். நீங்க ஞாபகம் வச்சிருந்தா என்கிட்ட சொல்லுங்க, பாஸ்டர் அன்னைக்கு நீங்க பேசுனீங்க, அதனுடைய தொடர்ச்சியை பேசுங்கன்னு சொல்லுங்க. நான் பேசி இன்னும் 7 பாயிண்ட் இருக்கு. 7 காரியம் சொன்னேன்ல, 7 பேசணும். இப்பதான் விடுறதை பத்தி பேசியிருக்கேன். இதுக்கப்புறம் விட்ட பின்பு நாம் யார், விட்ட பின்பு நாம் யார், நம்மளை வச்சு இயேசு என்ன செய்வார், அதெல்லாம் அதுக்கப்புறம் நீங்க ஞாபகம் இருந்தா சொல்லுங்க. இப்போ காலக்கற்றவன் லாசருவை பார்த்து சொல்றான், இன்னையோட லாசருவோட பிரயாணம் முடிஞ்சிருச்சு. இன்னையோட லாசருவோட ஓட்டம் முடிஞ்சிருச்சு. இன்னையோட லாசரு எங்கெல்லாம் நன்னானோ நடந்தானோ அதெல்லாம் அது அவனுக்கு மட்டும் சொன்னாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல, இயேசுக்கும் சொன்னாங்க. கப்பர் நகோம்ல நடந்த கால் செயலிழந்து போயிருச்சு. கலிலேயாவில் நடந்த கால் செயலிழந்து போயிருச்சு. மலை பிரசங்கத்திற்கு மலைமலையா ஏறின கால் செயலிழந்து போயிருச்சு. கடலுக்கு மேல நடந்த கால் செயலிழந்து போயிருச்சு. எருசலேம் தேவாலயத்திற்குள்ள ராஜநடையோடு நடந்த அந்த கால் செயலிழந்து போய்விட்டது. கடைசியாய் கொல்கதாவுல தடுமாறின அந்த கால் செயலிழந்து போயிருச்சு. பிரியமான தேவ பிள்ளையே, இந்த மாம்சத்தால் கரை பண்ணப்பட்ட வஸ்திரம் ரொம்ப டேஞ்சர். அது முகத்துக்கு மேல விழுந்த பிரேத சேலை எதை குறிக்குது தெரியுமா? ஸ்லேவரி ஆஃப் மேன், மனுஷ அடிமைத்தனத்தை குறிக்கிறது. கைக்கு மேல விழுந்த பிரேத சேலை எதை குறிக்குது தெரியுமா? உன் செய்கைகளை செயல்படுத்தாம இத்தனை நாள் வச்சிருக்கிறது பிசாசெல்லாம் கிடையாது. நீ நல்லா தான் இருக்கிற, சும்மா அவன் சும்மா தான் இருப்பான். சும்மா அவனை கூப்பிட்டு பிசாசு பிசாசு, இயேசுங்கிறத வார்த்தையை விட பிசாசுங்கிற வார்த்தை தான் நம்ம வாயில ஜாஸ்தியா வரும். எனக்கு அதை தூக்கி தூர போடு. ஆண்டவர் பாருங்க, பிசாசை எங்கேயுமே தூக்கி மேல வைக்க மாட்டார். எல்லா இடத்துலயும் பாருங்க, அவன் காலு கீழே நசுக்கிறவன், அவன் தள்ளப்பட்டவன், அவன் அதிகாரமற்றவன், அவன் பொய்யன், பொய்க்கு பிதா. ஆண்டவர் எப்பவுமே பிசாசுக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை கொடுக்கவே மாட்டார். நீங்க தான் ஆண்டவரே, தலைவலி வந்தா பிசாசு, வயிற்று வலி வந்தா பிசாசு, காருனா சாச்சுனா பிசாசு. பிசாசெல்லாம் ஒண்ணும் இல்ல, மாம்சத்தால் கரை பண்ணப்பட்ட வஸ்திரம் தான் உன்னை இத்தனை நாள் அடக்கி வச்சிருக்கு. யூதா சொல்லுகிறான், அதை உதறி எழும்பு. புரியுதா? புரியுதா நான் சொல்றது? ஆண்டவர் நினைச்சிருந்தா லாசருவை வெளியே வானோன்னு அப்பவே அவன் கட்ட ஊத்திட்டு வந்திருக்கலாம்ல. பேசுங்க,
பேசுங்க. ஏன் கட்டப்பட்ட நிலைமையில வந்தான்? கட்டியிருந்த நிலைமையில நீ அசைஞ்சாலும் கட்டவிழ்க்கிறது உன் கையில தான் இருக்கு. கட்டப்பட்ட நிலைமையில செயல்பட முடியுமா? பேசுங்க. கை கட்டினா செயல்பட முடியுமா? கால் கட்டினா செயல்பட முடியுமா? மூஞ்சி மேல போர்வை விழுந்து கட்டினா செயல்பட முடியுமா? முடியாது. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, இவனை கட்டவிழுங்கள். நீ தான் உருவி எழும்பணும். நீ எழும்பாத உட்கார்ந்துட்டே பிரகாசிப்பாயின் பைபிள் சொல்றதா இல்ல. எழும்பி பிரகாசி. உட்கார்ந்துட்டே பிரகாசினா இருக்க இல்ல. உதறி எழும்பினா தான் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். உதறி மாம்சத்தால் தெரிஞ்சிருச்சு இல்ல. நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த யூதர்கள் கட்டி வச்ச எல்லா பிரேதங்களும் இந்நாள் வரைக்கும் அப்படியே இருக்கு. ஒரே ஒரு பிரேதம் மட்டும் கட்டப்பட்ட நிலைமையில வெளியே வந்துச்சுன்னு சொன்னா அது லாசருவின் பிரேதம் மட்டும்தான். இன்னைக்கு நீ கட்டியே இருந்தாலும் இன்னைக்கு ஆவியானவர் யாரோ கொண்டு வந்து பேசுகிறா. உன் முகத்துக்கு மேல விழுந்த அந்த பிரேத சேலை, உன் கைகளுக்கு மேல விழுந்த அந்த பிரேத சேலை, உன் கால்களுக்கு மேல விழுந்த அந்த பிரேத சேலையை கர்த்தர் உருவுகிறார். விட்டு எழும்பு, செயல்படு. இருக்கிற இடத்துல அப்படியே எழுமி நிற்பீங்கன்னா உங்களுக்கு ஜெபம் பண்ணி நான் கடந்து போகிறேன். எல்லா எழுமி நில்லுங்க. சொல்லுங்க, முகத்துக்கு மேல கை வைங்க. சொல்லுங்க, என் முகத்தை மூடி வச்ச அந்த பிரேத சேலை வைங்க வைங்க. முகத்துக்கு மேல கை வை. என் முகத்தை, என் தரிசனத்தை செயல்பட விடாதபடிக்கு சொல்லுங்க. சொல்லுங்க, என் யோசனைய யோசிக்க விடா. யோசனை இருக்கு பாஸ்டர். எத்தனை பேர் சொல்றீங்க? நல்லா யோசிக்கிறேன் பாஸ்டர், ஆனா செயல்பட முடியல. நல்ல திட்டங்கள் ஜெபிக்கும் போது வருது, ஆனா ஒரு பயம். எத்தனை பேர் சொல்றீங்க? ஆண்டவர் சொல்றார், அது ஒண்ணும் இல்ல. உன் முகத்துக்கு மேல விழுந்த அந்த பிரேத சேலை, அதை கர்த்தர் இன்னைக்கு உருவுகிறார். ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே என் தரிசனத்திற்கு மேல விழுந்த அந்த தடை, என் யோசனைக்கு மேல விழுந்த அந்த தடை, என்ன செயல்படுத்த விடாதபடிக்கு விழுந்த அந்த தடை இயேசு உருவி போடுவாராக. ஜெபம் பண்ணுங்க. இயேசு உருவி போடுவாராக. கைய உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. கைக்கு மேல விழுந்த எத்தனை பேர் சம்பாதிக்கிறீங்க? எத்தனை பேர் வேலை செய்றீங்க? நானும் நாய் மாதிரி தான் உழைக்கிறேன் பாஸ்டர். நல்லாதான் நாய் மாதிரி உழைக்கிறேன், ஓடா தேகிறேன். ஆனா எந்த ஆசீர்வாதத்தையும் கையில பார்க்க முடியல. பணம் வருது, அப்படியே போகுது. கர்த்தர் சொல்லுகிறார், அதெல்லாம் எந்த பிசாசும் கிடையாது. உன் கையை கட்டி வச்ச அந்த ஷ்ரவுட்ங்கிற பிரேத சேலைதான் இன்னைக்கு கர்த்தர் அதை உருவுகிறார். ஜெபம் பண்ணுங்க. இனிமேல் உன் கையில ஆண்டவர் ஆசீர்வாதத்தை நிலைத்து நிற்கும்படி செய்கிறார். உன் கையை கொடுக்கிற கையாய் மாற்றுகிறார். Oh Jesus, Hallelujah. கையை உயர்த்துவீங்களா? ஓ இயேசையா, இரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே, உன் தழும்புகளா சுகமானோ, உம் வல்லமையா சுகமானோ, உம் வார்த்தையா சுகமானோ, உம் தயவினா சுகமானோ, சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியா பரவி பாயுதே. கையை தட்டி விடுதலையோடு, ஓ இயேசையா, இரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. விடுதலையா தட்டு. இயேசையா, ஓ சுகம் தரும் என் தெய்வமே, ஓ உன் தழும்புகளா சுகமானோ, ஓ உன் வல்லமையா சுகமானோ, ஓ உன் தழும்புகளா சுகமானோ, உன் வல்லமையா
குழாய்கள் கண்கள் செவியாய் தவணி எங்கும் பாய்கின்ற முகத்திலிருந்து கால் வர குழாய்கள் ஓஹோ கண்கள் செவிவாய் தவணி எங்கும் பாய்கின்றது. உம் தழும்புகளா சுகமானோ உம் வல்லமையா சுகமானோ உம் தழும்புகளா சுகமானோ வல்லமையா சுகமானோ எனக்குள் சுகம் பலன் பாய்ந்து செல்லுதே. வல்லமை நதியாய் பரவி பாயுதே. இன்றைக்கு சுகம் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே. வல்லமை நதியாய் பரவி பாயுதே. எனக்கு விடுதலை 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 எனக்கு விடுதலை விடுதலை பாடு விடுதலை பாடு எனக்கு விடுதலை 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 இன்னைக்கு விடுதலை 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 எனக்கு விடுதலை விடுதலை விடுதலை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை உந்தன் உயிர்த்தெழுதை மகிமை மாறவில்லை உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசையா ரட்சகரே சுகம் தரும் என் தெய்வமே இயேசுயா, ஓ ரட்சகரே, ஐயப்பா சுகம் தரும் என் தெய்வமே. உன் தழும்புகளால் சுகமானோ வல்லமையா சுகமானோ உங்க தழும்புகளால் சுகமானோ ஜபத்தோடு வல்லமையா கடைசியா சபை இன்னைக்கு சுகம் தரன் எனக்குள்ளே ஒரு சுகம் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே. வல்லமை நதியாய் பரவி பாயுதே. பரவி பாயுதே நிச்சயமாய் முடிவுண்டு உன்னை கர்த்தர் கைவிட மாட்டார். நிச்சயமா அதுக்கேற்ற விடுதலை உண்டு. இனி வரப்போகிற செக்ஷன்ல அந்த விடுதலையோடு நீங்க அமர்ந்திருப்பீங்க. கர்த்தர் நிச்சயமான விடுதலை உனக்கு கொடுக்கிறார். நம்புங்க, ஒரு நாளும் கர்த்தர் கைவிட மாட்டார். ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க, நன்றி சொல்றேன் இயேசுவே. எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே
சொல்ல வார்த்தையே இல்லை, நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. எலும்புகள் உருவாக, நரம்புகள் உருவாக, தசைகள் உருவாக, தரிசனம் உருவானது. தாய் கருவிலே தரிசனம். நம்பர 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 எலும்புகள் உருவாகல, புகழ் உருவாகல, தசைகள் உருவாக, தரிசனம் உருவானது. தாய் கருவிலே தரிசனம். சத்தமா கடைசியா எப்படிப்பா எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே. ஓ நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. எப்படி பாவம் Thank you, God. நன்றி சொல்லுவேன், மாம்சத்தால் கரை பண்ணப்பட்ட வஸ்திரத்தை உருவி எடுக்கிறார். நீ செயல்பட போகிறாய். ஓ அப்பா உம் சந்நிதியில் நான் ஆக மகிழ்ந்து களி கூறுவேன். இயேசு அப்பா சந்நிதியில் ஓ ஆக மகிழ்ந்து களி கூறுவேன். பாப்பா எப்போ நான் உம்மை நான் எப்போது உம்மை ஏழுதையா என் ஏழுதையா. கடைசியா ரெண்டு கையை உயர்த்தி எஜமானரே எஜமானரே என் இயேசு ராஜனே. எஜமானரே எங்கள் எஜமானரே. என் இயேசு ராஜனே. என் இயேசு ராஜனே. நீ செயல்பட முடியாதபடிக்கு உன் முகத்துக்கு மேல விழுந்த அந்த பிரேத சேலை, உன் கைக்கு மேல விழுந்த அந்த பிரேத சேலை உன்னை பிரயாணப்பட விடாமல், ஓட விடாமல், செயல்பட விடாமல், நடக்க விடாமல், உன் காலுக்கு மேல விழுந்த அந்த பிரேத சேலை இன்னைக்கு கர்த்தர் உருவி போடுகிறார். திருப்பி உன் கைகள் செயல்பட போகிறது, திருப்பி உன் கால்கள் ஓட போகிறது. திருப்பி என்னென்ன திட்டங்களை கர்த்தர் உனக்கு கொடுத்தாரோ, எந்தெந்த காரியங்களை, எந்தெந்த தரிசனங்களை, எதெல்லாம் ஜெபிக்கும் போது பார்த்தீங்களோ, எதெல்லாம் சபைக்குள்ள இருக்கும் போது கர்த்தர் உனக்கு காண்பித்தாரோ, அதையெல்லாம் செயல்படுகிற நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. காலையில சொன்ன ஆழத்தில் இருந்த பூமியை தேவ ஆவியானவர் ஜலத்துல இருந்த அந்த பூமியை, இருளுக்குள்ள இருந்த அந்த பூமியை ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடும் போது அந்த பூமியவே மேல கொண்டு வர முடியும்னா, இன்னைக்கு வீட்டுக்குள்ள கர்த்தர் அசைவாடும் போது மறைந்திருக்கிற பொக்கிஷங்கள் வெளியே வரும். செயல்படாத நபர்கள் செயல்படுவார்கள். ஓட முடியாத உன் கால்கள் ஓட முடியும். உன் மேல கர்த்தர் அசைவாடுகிறார். உன் குடும்பத்தில் கர்த்தர் அசைவாடுகிறார். உன் பிள்ளைக்கு மேல கர்த்தர் அசைவாடுகிறார். உயிர் பெற்று எழும்ப போகிறார்.
பெரிய மகத்துவங்களை பார்ப்பீர்கள். மீதியான பகுதியை மாத்திரம் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனாக்கி பெருமைப்படுவீராக. இந்த பெயருக்காக புகழுக்காக அல்லப்பா, தேவையான பெயர் புகழ் நீ கொடுத்திருக்கிறேன். நாமத்தை மாத்திரம் மைப்படுத்துறோம். நீங்க பெருகவும் நாங்க சிறுகவும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.